வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மணத்தக்காளிக்காய் வத்தல் போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ண போறோம். அப்புறம் வெண்டைக்காய் காரக்கறி, மணத்தக்காளிக்காய் கீரை கூட்டு பண்ண போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வத்த குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. பெருங்காயம், கடுகு, வெந்தயம், மணத்தக்காளிக்காய் கீரை எடுக்கும்போது கொஞ்சோண்டு வத்தல் கிடையாது, பச்சை மணத்தக்காளிக்காய் கிடைச்சது. ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன் இதோட. ஆமா, நிறைய இருந்ததுன்னா நீங்க வெறும் பச்சை மணத்தக்காளிக்காய் போட்டு கூட பண்ணலாம், நல்லா இருக்கும், நல்லா வாசனையா இருக்கும். சரி, இதோட சேர்த்து போட்டுடலான்ட்டு அது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் வத்தல், மணத்தக்காளிக்காய் வத்தல். இப்போ அடுத்தது வத்த குழம்பு பொடி தான் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வத்த குழம்பு பொடி இருந்தால் போடலாம், இல்லைன்னா சாம்பார் பொடி, இல்லைன்னா குழம்பு மிளகா பொடி எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வர மிளகா பொடியும் தனியா பொடியும் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வத்த குழம்பு பொடி போடுறேன். ஆனால் ஒவ்வொரு பொடிக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும், கண்டிப்பாக மாறும். இது லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தீஞ்சிராமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த பக்கம் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள வத்த குழம்பு ரெடி ஆயிடும். நம்ம கீரை ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் பாருங்க. கீரை வெந்தெடுத்து இதுல பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இப்பயும் போலதான் கூட்டுக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா, போட்டு கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டு பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா கீரையும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அது நல்லா வெந்ததுனால சும்மா அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் எப்பயும் அரைச்சி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி அரைச்சி விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க உளுத்தம் பருப்பு, நம்ம பொரிச்ச கூட்டு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு மிளகு, வரமிளகா அது கூட வறுத்துட்டு கொஞ்சம் சீரகமும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி விடலாம். நான் நார்மலா பச்சை மிளகா, சீரகம், தேங்காய் இப்போ அரைக்க போறேன். ஸோ அரைச்சி எடுத்துட்டு அதுல சேர்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. வெண்டைக்காய் கறியை நம்ம போட்டுட்டு அதை அரைச்சிட்டு வரலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, வெத்த குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சள் பொடி, இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்தலாம். தேவையான உப்பு, அப்படியே மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் வேகட்டும். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சாச்சு கூட்டுக்கு, அதையும் சேர்த்துடலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம எப்பயுமே கீரை வேகும் போது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு போடணும், அப்பதான் நமக்கு கரெக்டா தெரியும். மிக்சி ஜார் எல்லாமே அந்த தண்ணி விட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். நம்மளுடைய வத்தல் குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து வெள்ளம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வரணும். இந்த பக்கம் வெண்டைக்காயும் வெந்திருத்து, நம்ம அதுக்கு காரம் சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி, இது கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இனிமேல் வெண்டைக்காயை மூட வேண்டாம், அது ஓப்பன்லேயே இருக்கட்டும். இதுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகும். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பரத்தி வச்சுட்டோம்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடும் சிம்லேயே இருக்கும்போது. இந்த பக்கம் மணத்தக்காளிக்காய் கீரை கூட்டும் ரெடி ஆயிடுது, அதுக்கு தாளிச்சிடலாம். நாம பச்சை தேங்காய் ஒரு ஸ்பூன் கூட்டுக்கு, தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கூட்டுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிடலாம். அவ்வளவுதான், நம்முடைய கூட்டும் ரெடி. நம்மளுடைய டே டு டே டெய்லி சிம்பிள் சமையல் ரெடி. மணத்தக்காளிக்காய் வத்தல் போட்ட ஒரு வத்த குழம்பு, அதுக்கப்புறம் அந்த கீரையிலேயே மணத்தக்காளிக்காய் கீரையிலேயே ஒரு கூட்டு, வெண்டைக்காய் காரக்கறி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.